சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் இருக்க மாதிரி இருக்குது இல்லையா? ஆனால் அப் ட்ரெண்டு கிடையாது. ஏன் அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ மார்க்கெட்டில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு எனக்கு ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் கிடச்சதுனால நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு அதில் எனக்கு அதாவது பிடிஆர்எஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடச்சிது. அந்த ஆர்டர் பிளாக்கை தான் நான் ட்ரா பண்ணி 1:3 லாங் பொசிஷன் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். இதை தான் டெலகிராம் சேனல்லையும் சிக்னலாக கொடுத்துருந்தேன் ஃபாலோவர்ஸ்க்காக. ஸோ அந்த இடத்துல லாங் பொசிஷன் கரெக்டாக ட்ரிகர் ஆச்சு. ட்ரிகர் ஆகி எனக்கு 1:1.2 வரைக்குமே மூவ் ஆச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பிரேக் இவன் பண்ணிட்டேன். ஸோ ஃபாலோஸ் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை நான் அலர்ட்டும் கொடுக்கல. அது என்னோட மிஸ்டேக் தான். பை மிஸ்டேக் சாரி. ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட லிக்விடிட்டி, அதாவது நம்மளோட ஸ்டாப் லாஸஸ் எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கிட்டு ட்ரெண்ட் லைன் கீழே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ இந்த ட்ரேட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டு செகண்ட் ட்ரேடை நான் என்ன பண்ணேன், ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சோ அந்த இடத்துல ஒரு என்ட்ரியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆன அதே பாயிண்ட்டில் எனக்கு ஒரு ஆஃப் பாடி கேண்டில் கிடச்சிது. அதை தான் சப்ளை ஜோனாக யூஸ் பண்ணி அந்த இடத்துல என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அதே 1:3 ஷார்ட் பொசிஷன் கொடுத்துருந்தேன். ஸோ இதை டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த ட்ரேட் ஃபெயிலியர் ஆச்சு. ரீசன் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ப்ரெட் என்னோட ஸ்டாப் லாஸை அட்டாக் பண்ணிட்டான். ஸோ மூவ் ஆச்சு, 1:1 வரைக்கும் மூவ் ஆகி எனக்கு ஸ்ப்ரெட்னால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா கவுண்டர் ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன். தெரியாதவங்க தெரிஞ்சு